கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, வந்தால் விற்றுட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மிலாத்தி அக்காலாம் விடுறது கிடையாது. அவர் பையன் அனுப்பிச்சி விட்டதா ஒரு பையனை வந்து மிலாத்தி அக்காவை பார்த்துக்கிறான். அவன் பேர் தான் பியூஸ். வந்து அவன் பியூஸ் வந்து பார்த்துக்கிட்டான் போனவன் தான். அவன் ஏதோ சாதாரண பையன் மாதிரி தான் இருந்தான். வந்து எனக்கு அவன் மேலே பெருசான இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பையன், அவன் மேலே டவுட்டும் கிடையாது. ஸோ ஓகே வந்து அவனை கண்டுக்கவும் இல்லை. சரி ஏதோ ஒரு பையன் ஏதோ கதைக்கு நகர்த்துறது தான் அந்த பையன் இருக்கான் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன். நம்ம வந்து ஃபுல்லாக எங்கடா குரியச்சன் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். குரியச்சனை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா மோகன் போத்தன் இறந்துட்டான் அப்படிங்கிறானுங்க. என்னடா எப்படா இறந்தான் அப்படின்னு பார்த்தா பியூஷ் தான் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு அந்த போலீஸ் குரூப்பில் ரெண்டு பேர் சொல்லுவானுங்க. ஸோ இவன் தான் போட்டு தள்ளியிருப்பான் போல அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக பியூஷ் தான் மோகன் போத்தனை போட போய் ட்ரை பண்ணியிருப்பான் 2 3 அட்டம்ப்ட்டு. கடைசியில் வந்து பியூஷ் போடலாம்னு நினப்பான். ரெண்டு நாய் வந்து மோகன் போத்தனை போட்டுரும். ஏன்னா நாய் வந்து தள்ளி விட்டு மோகன் போத்தனை இறக்குறான். நாய்க்கு கமெண்ட் கொடுத்தது யார் அப்படின்னா அப்புறமா தெரியுது குரியச்சன் தான் நாய்களுக்கெல்லாம் கமெண்ட் தரான் அப்படின்னு. அப்புறம் ஒரு விஷயம் ஆச்சரியம், இப்படிலாம் பண்ண முடியுமா? நாய்கள வந்து ஒரு மிலிட்ரி மாரி ஃபோர்ஸ் மாரியும் ஒரு கண்ட்ரோல்ல வச்சு நம்ம நெனச்சத பண்ண முடியுமான்னே ஒரு ஆச்சரியம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேனே. நம்மலாம் நாய்க்கு பிஸ்கட்ட போடுவோம். வந்தா தட்டி குடுப்போம். ஏதோ கால் தூக்குனா கால தூக்கும். ஹேண்ட் ஷேக் பண்ணா ஹேண்ட் ஷேக் குடுக்கும். உட்காருனா உட்காரும். இதுதான் நம்ம பார்த்த மிலிட்ரி ஆக்டிவிட்டி. ஆனா, ஒரு ராணுவம் மாரி நின்னுகிட்டு இப்படிலாம் பண்ண முடியுமான்னு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போறாய்ங்க. மோகன் பத்தன் குறியச்சன் யாருன்னா, டாக் பத்தின ரிசர்ச் பண்றாங்க போல. ஸ்டடி பண்றாங்க போல. டாக் என்னடா ஸ்டடி பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தா ப்ரீடு எங்கள் வேர்ல்டில் இருக்க ரேரஸ்ட் ப்ரீட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை மேட் பண்ணி அதை வந்து ப்ரீட் பண்ணி விற்கிறதும் போகிற இந்த தொழில் இருக்காங்க. இதில் பல ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க போல அவங்க 2 பேருமே பெரிய பக்கா ஃப்ராடு. அது உங்களுக்கு கதை பின்னாடி தான் தெரிய வரும். அவங்க 2 பேரும் மலேசியா போகிறாங்க. அங்கே ஒரு மலேசியாவில் அந்த டைமில் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இது சுதந்திரத்துக்காண்டி ஏதோ போர் நடக்குதா என்னன்னு தெரில. போர் நடந்துட்டு இருக்கு. அங்கே போனால் ஒரு வயசான மலேசியன் ஒருத்தர் இருக்கும். அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது. அந்த வீட்டில் போய் தங்குறாங்க. அங்கே தான் அந்த ப்ரீடு சுத்தமான ப்ரீட் இருக்குது. அவர் கூட அவரும் அந்த ஒய்ஃபும் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை போல். ஏன்னா இவர் கொஞ்சம் காசு வாங்கிட்டு காசு நல்லா சம்பாரிச்சுட்டு போயிட்டு வெளியூரில் தங்கி நல்லா செட்டில் ஆகலாம்னு நினச்சிட்டு இருக்காப்புல. சம்பாதிக்கிறது ஓடிட்டே இருக்காப்புல. இவங்க மோகன் பொத்தனும் இவனும் குறியச்சனும் அவனை அழைச்சிட்டு வேறு ஏதோ சோழிக்காண்டி சிட்டிக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா குறியச்சனும் மோகன் மட்டும் தான் வராங்க. வந்துட்டு அவன் அந்த சண்டை நடந்த இதில் அங்கே ஏற்கனவே வார் நடந்துகிட்டு இருக்கு. எவனை பார்த்தாலும் கொண்டு போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இறந்துட்டாருன்னு ஒரு கதையை அடிச்சு விட்றாங்க. கதையை அடிச்சு விட்டு இதுக்கான கதை அடிச்சு விட்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணு அடையணும், 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளானை போட்டு வராங்க. ஆனால் அங்கே ஒரு 10 15 நாய்கள் சுத்து போட்டு அந்த குறியச்சனை உள்ளே விடலை. ஆனால் அந்த டைமில் குறியச்சவன் நல்ல ஒரு கதை